ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, நாளைக்கே உன் மனசு மகிழும்படியாக உனக்கான நல்லது உன் வீட்டில் நடக்க தான் போகுது. நீயே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அதிசயத்தை இன்னைக்கே உனக்கு நடத்தி காட்டுவதற்காக தான் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். எப்பவுமே எல்லாமே எதிர்பார்த்தது போல நடக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே. ஆனால் நீ எதிர்பாராத சமயத்தில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் அழகான வெற்றியையுமே கூட உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போவுமே எல்லாத்தையுமே நீ தான் உனக்காக சரி செஞ்சுக்கணும். கடிகாரத்தையே கூட எடுத்துக்கிட்டினா கடிகாரத்துக்கு நேரத்தை காட்ட மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்றுவதற்கு மனிதனால் மட்டும்தான் முடியும். நீ எப்போவுமே உன்னுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தினா அனைத்துமே உனக்கு சரியாய் நடக்கும்படி நான் செய்வேன். நடந்ததையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தீனா உன்னால் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய செயல்களில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் இனி என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி. இதுவரை நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடந்திருக்கு. உன் வாழ்க்கையின் நன்மைக்காக தான் நடந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நீ நல்லா இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய பாசத்தையும் உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன் அருமை பெருமையை நான் புரிய வைக்கிறேன். நீ கவலையை விட்டுட்டு நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எதுவும் உன்னை காயப்படுத்துவதற்காக நான் கொடுக்கல. உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக தான் சில பிரச்சனைகளை உனக்கு உன் கண்களில் காட்டிக்கிட்டு இருக்கேன். நடப்பது எதை பார்த்தும் நீ நிம்மதி இழக்க வேணாம். இப்போது உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி எல்லாவற்றிலும் உனக்கு சரியானதை நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக விமரிசையாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரிசையாக நடக்க தான் போகுது. நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். என் மேலே உனக்கு அளவு கடந்த கோபம் இருந்தாலும் சரி, நீ கேட்டது எதையுமே நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு வருத்தம் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு என் மேலே நம்பிக்கை வையே. நான் எல்லாத்தையும் சும்மா உட்காந்து அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. ஒரு நன்மைக்காக, ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக நான் பொறுமையாக இருந்து நீ கஷ்டப்படும் போது, நீ கவலைப்படும் போது உன் கர்மாவை குறைச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது நீ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சது போல நீ கஷ்டப்பட்டு கர்மாவை அனுபவித்து முடிச்சிட்ட. இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கும்படி அனைத்தையும் உனக்கு துணையாக இருந்து நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ, எந்த விஷயம் உனக்கு பிடிக்காம இருக்கோ அதை உனக்கு பிடிச்சது போல மாற்ற முயற்சி செய். அப்படி நீ முயற்சி செஞ்சும் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியலையோ அதை அப்படியே ஏற்றுக்க முயற்சி செய். உன் மன பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுட்டு நீ அமைதியாக பொறுமையாக காத்திருந்தீனா அனைத்து விஷயங்களையும் உனக்காக நான் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். யாராவது பசின்னு நிற்கிறவங்களுக்கு நீ ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்தீனா, அவர்களுக்கு கொஞ்சம் அன்னத்தை பரிமாறினால் அவர்கள் மனசு குளிர்ந்து போகிறது போல ஓ மனசு குளிர்ந்து நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி 1000 ஜென்மங்களுக்கும் உனக்கான புண்ணியத்தை அள்ளி கொடுப்பேன். எப்போவுமே உன் கண்ணு முன்னால் யாரும் பசியோடு இருக்கும்படி செய்யாதே. உன்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய். உன்னுடைய கனவுகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி அதை நிஜமாய் நினைவாக்கி உனக்கு கொடுப்பேன். எப்போதும் யார் முன்னாலும் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையை நினச்சி பயப்படுறத முதல்ல நிறுத்து. சும்மா பயந்துக்கிட்டே இருந்தீன்னா அது உன் புத்தியவே மழுங்கடிச்சிடும். பயங்கிறது எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள உருவாக்கும். அதனால் எதுக்காகவும் பயப்படாத. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமை மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு வழிவகுக்கும். இந்த கருப்பசாமி நான் சொல்கிறதையெல்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்கோ. இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றியே கிடைக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனசில் இருக்கிற வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொன்ன உனக்கு
நீ கேட்டதையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலானதை உன் கைகளில் தருவேன். நிச்சயமாக என் அன்பு தங்க பிள்ளையான உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதை நடத்தி வைப்பதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இருந்து என்ன நடந்தாலும் அதை சமாளித்து சந்தோஷமாக வாழ கற்றுக் கொடுக்க போகிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதான். அதில் நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தடங்கள், நிறைய பேர் வருவாங்க, பாதி பேர் போவாங்க. விதவிதமான மனிதர்களோட விதவிதமான விஷயங்களை நீ எதிர்கொண்டு பயணம் செய்வாய். சில நேரங்களில் விபத்துகள் கூட நிகழும். ஆனால் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ பயப்படாமல் மிரண்டு போகாமல் அனைத்தையும் ரசிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ. உன் வாழ்க்கை அழகான பயணமாக மாறும்படி இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஒருத்தருக்கு முக்கியமாக இருக்கலாம். அவங்க உன்னை பெருசாக நினைக்கலாம், மதிக்கலாம், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் அவங்க உன்னை அதே போல் பெருசாக உயர்வாக மதித்து உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் எப்போதுமே நீ பெரிய ஆளாக இருப்பான்னு எதிர்பார்க்காத. மனிதர்கள் குணம் மாறிக்கிட்டே இருக்கும். உன்னை உயர்வாக நினச்சவங்க திடீர்னு உன்னை கண்டுக்காமல் கடந்து போகலாம். உன்கிட்ட பேசி பேசி சந்தோஷப்பட்டு ஏங்கி சிரித்து சந்தோஷமாக இருந்தவங்க உன்னை பார்க்குறதையே தவிர்த்து பேசுவதையே குறைச்சிக்கிட்டு உன்னை நிராகரிக்கலாம், ஒதுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கலங்காத. வாழ்க்கையை நினச்சி பயப்படாமல் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழணுன்ற தைரியத்தோடு இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நீ நினச்சினா நான் சொல்கிறத கேளு. நீ நலமாக, உன் குடும்பம் பலமாக, உன் குலமே சந்தோஷமாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் இந்த கருப்பசாமி நான் செஞ்சு தர்றேன். உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யி. யார் மனசையும் நீ புண்படுத்தக்கூடாது. உன்னால் ஒருத்தர் நல்லா வாழ்ந்தாங்கன்னு இருக்கணுமே தவிர உன்னால் ஒருத்தர் அழுதாரு அழிஞ்சு போனார்னு இருக்கவே கூடாது என் செல்லமே. கதியின்றி கலங்கி நிற்கும் உனக்கு, நிற்கதியாக துன்பத்தை தாங்கிக்கிட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் நின்று எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுக்கிறேன். யாருக்கிட்டையும் போய் சொல்லி கூட அழுக முடியலையேன்னு வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும் உனக்கு நல்வழி காட்டி உன் வாழ்க்கையை சரியான முறையில் வழி நடத்த உன் அப்பன் கருப்பசாமி நான் வந்துட்டேன். இனிமே உன் வருங்காலத்தை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். இந்த நிகழ்காலத்தை நீ நன்றாக வாழ்ந்தாலே உன் வருங்காலம் தானாகவே மாறிவிடும், தானாகவே மலர்ந்துவிடும். எல்லா வகையிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா விதத்திலும் உனக்கு நன்மை செய்வதற்காகவே உன் அப்பன் கருப்பன் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளும் கோளும் உனக்கு நன்மை தர மறுத்தாலும் இந்த கருப்பனின் கரங்கள் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்குன்றதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ.